ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹை பிளட் ப்ரெஷர். இந்த ஹை பிளட் ப்ரெஷர்னால் என்ன? ஸோ பிபி அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு பிபி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க எனக்கு பிபி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே பிளட் ப்ரெஷர் நம்ம உடலில் இருக்கும். ஆனால் இது அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது தான் எனக்கு ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ பொதுவாக இந்த ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சில சிம்டம்ஸ் நம்ம உடலில் தெரிய ஆரம்பிக்கும். இந்த சிம்டம்ஸ் வச்சு நம்ம நமக்கு வந்து ஹை பிபி இருக்க சான்சஸ் இருக்குது. எந்த மாதிரியான உணவு முறைகள் இல்லை நம்ம இது எல்லாமே எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக ஹை பிபி இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்னா அதிகமான ஒரு படபடப்பு இருக்கும். ஸோ டக்குன்னு நமக்கு வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வர்றது, திடீர்னு ஒரு ஆன்சைட்டி, ஃபியர், படபடப்பு அதிகமாகிறது, இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஹை பிபி இருக்கும்போது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இது வந்து க்ரானிக்காக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 5-6 வருடங்களாகவே எனக்கு வந்து பிபி அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன ஆகும்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படவோ உடலில் அதிகமான உஷ்ணம் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஹை பிபியை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? ஸ்டார்டிங்லேயே இதை நார்மலாக கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த விதமான ட்ரீட்மெண்ட், அதாவது மருந்து மாத்திரைகளே தேவையில்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தியோ இல்லை சிம்பிளாக இருக்கக்கூடிய மூலிகைகள், அதாவது சித்தா மெடிசன்ஸை வந்து யூஸ் பண்ணியோ நம்ம வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பிபி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஒரு 140-100 இருக்குங்க அப்படின்னு சொன்னதுன்னா திரும்ப ஒரு 2 days 3 days ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்பொழுதும் நமக்கு ஹை பிபி இருந்ததுன்னா கண்டிப்பாக டயட்டில் சம் சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அதிகமான எண்ணெய் சார்ந்து இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ ஆயில் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது. அதற்கப்புறமாக உப்பு சுவை நிறைந்திருக்கக்கூடிய பொருட்கள் எடுக்காமல் இருப்பது. முடிந்த அளவுக்கு அசைவ உணவுகளை நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிடாமல் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம டயட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். லைஃப் ஸ்டைலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா மைண்டு, ஸோ நம்மளுடைய பிரெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம்மளுடைய நம்மளுடைய மனதை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும்பொழுது நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ஆன்சைட்டி, ஃபியர், டிப்ரெஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கும்பொழுது ஈஸியாக நம்ம மைண்ட் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கான சில வழிமுறைகள். ஸோ நல்லா ப்ரீத்திங் பண்ணுறது, ஸோ பிராணாயாம பயிற்சிகளோ இல்லை மெடிடேஷன் பண்ணுறதோ, ஸோ மைண்டை அடிக்கடி நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது பிளட் ப்ரெஷர் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதற்கான உணவு முறைகளில் எதையெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிடணும், ஸோ பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வேறு என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது ரொம்ப ஹெவியாக நிறைய பேர் நம்ம சாப்பிடுவோம். ஸோ நல்லா நெய் நிறைய விட்டு பொங்கல் சாப்பிட்றது, ஸோ ஆயில் பூரி மாதிரியான ஐட்டம்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நிறைய ஹெவியாக சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் நம்மளோட உடல் எடை எவ்வளவு இருக்குன்றதும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ பாடி வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள், உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளவு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு முறைகளை எடுத்துக்கணும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு எவ்வளவு இருக்குது, ஸோ அதை நம்ம எப்படிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, கொலஸ்ட்ரால் லெவலும் இருந்ததுன்னா இந்த உணவு முறைகளே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா மரமஞ்சள் குடிநீர் தவறாமல் இந்த மரமஞ்சள் குடிநீர் எடுக்கும்பொழுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஹை பிளட் ப்ரெஷர் மற்றும் நமக்கு வந்து சர்க்கரை நோய், ஸோ சர்க்கரை நோய் குறைவதற்கும் சர்க்கரை நோய் வந்து கட்டுக்குள் இருப்பதற்கும் பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கும் முக்கியமாக நம்மளுடைய உடல் எடை குறையிறதுக்கும் நமக்கு இந்த மரமஞ்சள் குடிநீர் பயன்படுது. ஸோ பொதுவாகவே மஞ்சள் அப்படின்னா இது வந்து கிழங்கு வகையை சேர்ந்ததுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மரமஞ்சள் அப்படின்னு சொல்கிறது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. ஸோ இந்த கொடியை தான் நம்ம இந்த பார்ட்டு வந்து அதோட தண்டு பகுதியை தான் நம்ம வந்து மெடிசனாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம், இந்த மரமஞ்சள் குடிநீரில் வேறு என்ன சிறந்த மூலிகைகள் இருக்குது இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மரமஞ்சளோட லவங்கப்பட்டை, ஸோ லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்கிறது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும்
அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு லவங்கப்பட்டை பயன்படுது. இதனோட முக்கியமாக வாய்விடங்கம். ஸோ வாய்விடங்கம் அப்படின்னு சொல்கிறது கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும். நம்ம இன்டெஸ்டைனில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சரி செய்கிறதுக்கு இந்த வாய்விடங்கம் அப்படின்னு சொல்கிற மூலிகை பயன்படுது. இதனோட சீந்தில் நமக்கே தெரியும், நிறைய பதிவுகளில் அதனுடைய பலன்களை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ சீந்திலை பொறுத்த வரைக்கும் அதிகமான பிளட் ப்ரெஷர், பிளட் சுகரை குறைக்கிறதுக்கும், நம்ம உடலில் ஆர்கன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கும் சீந்தில் ஒரு முக்கியமான மூலிகையாக பயன்படுது. அடுத்ததாக வால்மிளகு. ஸோ வால்மிளகும் பார்த்தோம்னா நம்ம உடலில் முக்கியமாக கொலஸ்ட்ரால், பிபியை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த மூலிகை, பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத்தனை மூலிகைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த சித்த மருந்து தான் இந்த மரமஞ்சள் குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மரமஞ்சள் குடிநீரை டெய்லி காலை இரவு 2 வேளையும் உணவு எடுப்பதற்கு முன் நம்ம குடிக்கணும். ஸோ இது கஷாயமாக, குடிநீர் அப்படின்னாவே கஷாய வகை அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ ரெகுலராக இதை டெய்லி காலை மாலை 2 வேளையும் உணவுக்கு முன் ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதிகமான உடல் எடை, தேவையில்லாமல் இருக்கக்கூடிய ஹை கொலஸ்ட்ரால், ஸோ இதுவும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் தேவையற்ற கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதனோடு சேர்த்து சரியான அளவுக்கு உறக்கம் ரொம்ப முக்கியம், அதுவும் இரவு நேரம். ஸோ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நைட்டில் நான் ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறேன், ஸோ டே டைமில் நான் தூங்கிக்கிறேன், இரவு லேட் நைட்டு 2 மணி 1 மணி இந்த டைமில் தான் நான் தூங்குறேன், காலையில் 8 மணி 9 மணி சில நேரம் 11 12 மணி வரைக்கும் நான் தூங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக பிளட் ப்ரெஷர் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உடலில் அந்த பித்த தோடமும் நமக்கு அதிகரிக்கும். ஸோ பித்த தோடம் அதிகரிச்சதுன்னா பிபி நமக்கு அதிகரிக்குது. குருதி அழல் அப்படின்னு தான் இதை சித்த மருத்துவத்தில் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பிளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்டிங்கில் இதை நம்ம சரி செய்யணும். ஏன்னா நம்ம கிளினிக்கில் ரெகுலராக பார்க்குறோம். ஸோ பல வருடங்களாக பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதயம் சார்ந்த நோய்களோ இல்லை சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உடனே கிடையாது, க்ரானிக்காக இருக்கும்போது 5-6 வருடங்கள் 10 வருடங்களாக இருக்கும்போது. ஸோ அதை சரி செய்யணும்னா ஆரம்பத்திலே நம்ம பிளட் ப்ரெஷரை ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.